ஹாய், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஷாப்பிங் போகிற இடத்துல வச்சு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன் என்னங்கிறத பார்ப்போம். வீட்டிலேருந்து கிளம்புறதுல சொல்லுவோம், வந்தால் போதும்ப்பா, ஜஸ்ட் சும்மா பார்த்தா போதும், வாங்கலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோமா. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? லெட்ஸ் ஜஸ்ட் கம் அண்ட் see, no need to buy. அதாவது வந்து பார்த்தா போதும், வாங்கலாம் வேண்டாம். லெட்ஸ் ஜஸ்ட் கம் அண்ட் see, no need to buy. சரி, கடைக்குள்ளே வந்தாச்சு. ஏதோ ஒரு ப்ராடக்ட், சாரியோ ஜுவல்லரியோ ஏதோ ஒன்று வாங்குகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்க, ஒன்று இது காஸ்ட்லியாக இருக்கும்பாங்க, இல்லை இது இதே மாதிரி நீ ஏற்கனவே வச்சுருக்கீல அப்படிம்பாங்க, இல்லை இது கலர் டல்லாக இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்கள், இது அதிக விலை மாதிரி இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி சொல்லலாம்னா, திஸ் லுக்ஸ் காஸ்ட்லி, திஸ் லுக்ஸ் காஸ்ட்லி. அது மாதிரி இதுவும் கேட்போம். இப்போ இது நிஜமாகவே நமக்கு தேவையா, ரொம்ப அவசியமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதை எப்படி கேட்கலாம்னா, டு வி ரியலி நீட் திஸ், டு வி ரியலி நீட் திஸ். இதே ஹஸ்பண்ட்லாம் சொல்லுவாங்க, இதே மாதிரி ஏற்கனவே நம்ம வீட்டில் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. இதை எப்படி சொல்லலாம்னா, ஐ திங்க் வி ஆல்ரெடி ஹாவ் திஸ் அட் ஹோம், ஐ திங்க் வி ஆல்ரெடி ஹாவ் திஸ் அட் ஹோம். சரி, இப்போ அடுத்து என்ன சொல்லுவாங்க, சரி சிம்பிளாக ஏதாவது எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, choose anything simple. ஓகே, choose anything simple. அது மாதிரி 2-3 கடை போய் பார்த்து விசாரித்து தான் வாங்குவோம். ஸோ இன்னொரு கடையை பார்த்துடலாமா அப்படின்னு கேட்போம். ஷால் வி செக் இன் another shop, ஷால் வி செக் இன் another shop. நம்ம நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், அவ்வளோதான், அதிகமாக எடுத்துறாத அப்படின்னு சொல்லுவாங்களா. இதை எப்படி சொல்லலாம், டோன்ட் டேக் டூ மெனி ஐட்டம்ஸ், டோன்ட் டேக் டூ மெனி ஐட்டம்ஸ். ஓகே, பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சாச்சு, இன்றைக்கி இது போதும் அப்படின்னு சொல்லுவோம். இதை திஸ் இஸ் எனஃப் ஃபார் டுடே, திஸ் இஸ் எனஃப் ஃபார் டுடே அப்படின்னு சொல்லலாம். சரி, இன்றைக்கி பர்ச்சேஸ் முடிஞ்சிருச்சு, நம்ம போயிட்டு இன்னொரு நாளைக்கு வருவோம் அப்படின்னு சொல்லுவோம். இதையே லெட்ஸ் கம் another day அப்படின்னு சொல்லலாம். லெட்ஸ் கம் another day. என்ன வியர்ஸ், இந்த கான்வர்சேஷனில் பக்கத்தில் நம்ம வீட்டில் நடக்கிற அதே மாதிரி இருக்கா? Okay, practice it in your day-to-day life and speak English confidently.